அழகாய் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போன வீடியோ பார்த்துருந்தோம் ஜோவோக்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோல வந்து ஸோ ஜோவோக்குள்ள என்னென்ன வரதுக்கு நமக்கு என்னென்ன ரவுண்ட் இருக்கும், ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இது 1 வீக் பிஃபோரே வந்திருக்க வேண்டியது. ஸோ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இது கொஸ்டின்ஸ் வந்து வெளியே சொல்லலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு போல. ஸோ அதனால வெளியே கொஸ்டின் சொல்லலை. ஆனால் என்னென்ன ரவுண்ட் இருக்கும், ஸோ நம்ம எப்படி அதை கிளியர் பண்ணலாம், ஸோ நான் எப்படி அதை ஸ்பெசிஃபிக்காக ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட் இருக்கும். ஆப்டிடியூட் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் பேஸ்டு அவுட்புட் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆப்டி வந்து நார்மல் ஒரு 10 டாபிக் இருக்கும். இந்த ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, ஸ்பீடு, இந்த மாதிரி ஒரு 10 டாபிக் தான். அதை வச்சு தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் அவுட்புட் பார்த்தோம்னா சி இல்லைனா ஜாவா அதோட கோட் ஸ்னிப்பெட் கொடுத்துட்டு அவுட்புட் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவ்வளவுதான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து ப்ரெப்பின்ஸ்டா அப்படின்ட்டு ஒரு வெப்பேஜ் இருக்கும். ஸோ அங்கதான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரெப்பின்ஸ்டால போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப்லயுமே சில சேனல்ஸ் இருக்கு ஆப்டிடியூட் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ நம்ம சேனல்லையுமே ஆப்டிடியூடுக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம போடலான் இருக்கோம். ஸோ ஆப்டிடியூடு வந்து யூடியூப் பார்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவுட்புட் பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங்ல ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே அது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இதுதான் இருக்கும். ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இருந்தது வந்து சி ப்ரோக்ராமிங் பற்றி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஆப்டியில் பேசிக்காக அந்த 10 வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோதான் இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஸோ இப்போ அப்படியே செகண்ட் ரவுண்ட் வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ரவுண்டில் வந்து 5 இல்லை 6 அது வந்து ஒரு டீம் பொறுத்து மாறும். ஸோ எனக்கு வந்து 6 கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி 5 இல்லை 6 கொடுத்துருவாங்க. ஒரு மீடியம் ஹார்ட் அந்த மாரி லெவலில் இருக்கும் நமக்கு கொஸ்டின்ஸு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வச்சு நம்மளை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இவ்வளவு போட்டா உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ அவங்க கவுண்ட் வச்சிருப்பாங்க. அந்த லெவலுக்கு யாராவது எவ்வளவு போட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சில டைம் 3 போட்டாலும் எடுத்துப்பாங்க, 4 போட்டாலும் எடுத்துப்பாங்க. அவங்களோட கவுண்ட் பேஸ் தான். ஸோ இதுல வந்து இத்தனை போட்டா போதும் அப்படின்ற மைண்ட் செட்ல போகாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க மேக்ஸிமம் எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளவு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது வந்து மீடியம் டு ஹார்ட். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நான் எங்க ஸ்பெசிஃபிக்கா ப்ரிப்பேர் பண்ணனா கீக் ஃபார் கீக்ஸ்லயோ லீக் கோட்லயோ இது ரெண்டுத்துலயும் நீங்க டேரக்டா போனீங்கன்னா உங்களுக்கு லேக் ஆவீங்க, உங்களால போட முடியாது. ஸோ நான் எங்க ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டைவர் ஷீட்னு ஒன்று இருக்கும். ஸ்டைவர் ஷீட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைவர்னு ஒருத்தர், அவர் வந்து கூகுள்ல வேலை செய்யறாரு. ஸோ அவர் வந்து ஒரு டாபிக் டிஎஸ்ஏ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அதை வந்து சூப்பரா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு. டிஎஸ்ஏல இருக்க ஒரு டாபிக்ஸுமே எடுத்து அவர் சால்வ் பண்ணியிருப்பாரு. அதுல 10-15 சம் இருக்கும். ஸோ நீங்க அதை வந்து ஒரு 1 மந்த்ல அதான் முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதை பத்தி பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இதை ஃபாலோ பண்ணி தான் நான் செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணேன். ஸோ அப்படியே இப்போ தேர்ட் ரவுண்ட் வந்தோம்னா, தேர்ட் ரவுண்ட் பார்த்தோம்னா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண சொல்லிடுவாங்க. ஏதாவது ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன், ட்ரெயின் டிக்கெட்டு, அந்த மாதிரி பஸ் புக்கிங், ஸோ ஏதாவது ஒரு புக்கிங் அப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான், நிறைய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாதான் ஸோ அவங்க கொடுக்கறத வச்சு நம்ம பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம்னா இதுல மோஸ்ட்லி என்ன பார்ப்பாங்கன்னா எல்லாத்தையும் நீங்க முடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு மேக்சிமம் இவ்வளவு இருந்தா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ரேஞ்சுக்கு நீங்க போடணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போடுறாங்களா அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுறாங்களா, அப்புறம் வந்து கோட் கிளியரா இருக்கா, இந்த மாதிரி நிறைய செக் வச்சிருப்பாங்க. அண்ட் எட்ஜ் கேசஸ்மே நிறைய இருக்கும், அதுவுமே சால்வ் பண்ணணும். செகண்ட் ரவுண்ட்லுமே இருக்கு, நம்ம சொல்ல மறந்துட்டேன். செகண்ட் ரவுண்ட்ல அவங்க சில கேசஸ் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பண்ணாம நீங்களே எட்ஜ் கேசஸ் யோசிச்சு இப்படி வரலாம் இப்படி வரலாம் நீங்க யோசிச்சு போடணும். ஏன்னா நீங்க கூப்பிட்டு சொல்றப்போ அவங்க ஒரு எட்ஜ் கேஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சால்வ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதனால நீங்க எழுதுறப்ப அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க மார்க் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எழுதல, செகண்ட் டைம் அப்படின்ட்டு நீங்க அவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி எல்லா எஜுகேஷன் நீங்களே யோசிச்சு எழுதுறது வந்து நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு இது ஒரு சஜஷனா வச்சுக்கோங்க. ஃபோர்த் ரவுண்ட் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்ட் தான். ஸோ பேசிக்கா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கா அப்படின்றத வந்து ஃபுல்லா டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து டெக்னிக்கலா ஃபுல்லா ஊப்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் அந்த ஜாவா வச்சு செஞ்சுருவாங்க. அண்டு லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்பாங்க. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் பண்ற மாதிரி இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுதான் இருக்கும். அடுத்து எஸ்கியூஎல் பத்தி இருக்கலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடா இருக்கும் டெக்னிக்கல் ரவுண்ட். ஸோ இதை ஓரளவுக்கு நீங்க உங்களுக்கு வந்து எப்படி சொல்றேன்னா நீங்க எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கேட்கிற கொஸ்டினுக்கு உங்களுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு
நீங்க சொல்ற பதிலே தெரிஞ்சிடும் நீங்க அந்த கான்செப்டை மக்கப் பண்ணிருக்கீங்களா இல்ல புரிஞ்சு படிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிளுமே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கறப்பே தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுதான் படிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ ஈஸியா நீங்க தெரிஞ்சிடும் நீங்க மக்கப் பண்ணிருக்கீங்களா இல்லைன்னு. ஸோ அதனால எந்த கான்செப்ட் படிச்சாலும் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை மைண்ட்ல வச்சே படிச்சுக்கோங்க. ஸோ அது இன்டர்வியூல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்து இதுதான் ஃபோர்த் ரவுண்டு. ஸோ எனக்கு ஃபிஃப்த் ரவுண்ட் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா இன்குபேஷன் போடுறதுனால, ஸோ இன்டர்ன்ஷிப் போடுறதுனால ஃபிஃப்த் ரவுண்ட் நடக்கல. ஸோ அதுக்கப்புறம் டீமுக்குள்ள வந்து ஸோ அதுக்குள்ள நடந்ததை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீமுக்குள்ள சும்மா ஒரு ட்ரைனிங் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரைனிங் வச்சு ஸோ என் கூட ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட காம்படிஷன் மாதிரி வச்சு யார் நல்லா பண்றா அப்படின்னு பார்த்து எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து உள்ள நடந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயுமே டெக்னிக்கல் வந்து டெய்லியும் நடந்துட்டே இருக்கும். ஸோ டெய்லியும் நமக்கு டெய்லி படிச்ச கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்புறம் லாஸ்டா ஒரு டெக்னிக்கல் வச்சாங்க. அதே தான் நான் ஜாவா படிச்சது அது. அப்புறம் இங்க ட்ரைனிங்ல படிச்சது. இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டு ஸோ என்ன அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டேரக்டா ஹெச்ஆர் தான். ஸோ ஹெச்ஆர் போயிட்டா அங்க வந்து நம்மள நல்லா புளிஞ்சு எடுத்துருவாங்க. டெக்னிக்கல் கூட நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹெச்ஆர்ல வந்து நல்லா உங்களை எந்த அளவுக்கு டெம்ப் பண்ண முடியும் அந்த அளவுக்கு டெம்ப் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. இப்ப சொன்ன எல்லாத்துக்குமே ப்ரெப் இன்ஸ்டால வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்ப ஹெச்ஆர் ரவுண்டு டெக்னிக்கல் ரவுண்ட்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுன்னே கொடுத்துருப்பான். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அது இல்லாம அடிஷ்னலாவும் நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இவ்வளவுதான் எனக்கு நடந்துச்சு. அவ்வளவுதான். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வேலை பார்ப்போம். பாய்.